ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் பேலன்ஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி 30 மினிட்ஸில் உங்கள் ஹோல் டேயை சேஞ்ச் பண்ணலாம்னு தான். நீங்கள் டெய்லி மார்னிங் எழுந்ததும் டயர்டாக இருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? டே உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் டே உங்கள் மேலே கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரி இருக்கா? நீங்கள் ஒரு பிஸி உமனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஒர்க்கிங் மதராக இருந்தாலும் சரி, ஹோம் கெரியர் ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு சிம்பிள் 30 மினிட் ரொட்டீன், அதுவும் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்காமே. வாங்க நம்ம ஒரு பேலன்ஸ் லைஃப்பை பில்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மார்னிங் எழுந்ததும் ஃபோன் எடுக்காமல், வாட்ஸ்அப், இன்ஸ்டா அப்படி எதுவும் செக் பண்ணாமல் கண்ணை மூடி 2 நிமிஷம் நல்ல மூச்சை உள்ளே இழுத்து விடுங்க. அப்புறம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி நான் அமைதியாக பீஸ்ஃபுல்லான டேயை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. இந்த சின்ன ஹேபிட் காலையில் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் உங்கள் டேயோட எமோஷ்னல் டோனை செட் பண்ணும். ஸோ நோ ஸ்க்ரோலிங், நோ வாட்ஸ்அப் ஆர் நோ இன்ஸ்டாகிராம், ஜஸ்ட் யூ, நீங்கள் மட்டும்தான். செகண்ட் ஸ்டெப் 5 மினிட்ஸ் கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். ஒரு பென் அண்ட் நோட் புக் எடுத்து 3 சிம்பிளான விஷயங்கள், எதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கீங்களோ அதை எழுதுங்க. இப்படி பண்ணும்போது உங்கள் பிரெயின் ஸ்ட்ரெஸ் மோடில் இருந்து ஹாப்பி மோடுக்கு போகும். இது உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏரியாஸையும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அண்ட் உங்கள் டே பீஸ்ஃபுல்லாக போகும். அடுத்து தேர்ட் ஸ்டெப், பாடி மூமெண்ட். பாடி மூமெண்ட்டுன்னு சொன்னதும் நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஜிம் போகணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அதுக்கு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை 5 மினிட்ஸ் லைட் யோகா, இல்லை வாக்கிங் போங்க. இப்படி பண்ணாவே நம்ம எனர்ஜி, மூட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி 10 நிமிஷம் இப்படி மூவ் பண்ணாவே டைம் போக போக நம்ம பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகும் அண்ட் மைண்டும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ஹெல்த்தி பாடி அப்படின்னா கிளியர் மைண்ட். அண்ட் கம்ஸ் த ஃபோர்த் ஸ்டெப், உங்கள் டேவை பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்ஸை மட்டும் எழுதிக்கோங்க. 15 வேணாம், 20 வேணாம், வெறும் 3 விஷயங்களை மட்டும் எழுதுங்க. அந்த 3 டாஸ்க்ஸை முடித்தாவே இன்றைக்கி உங்கள் டே முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது நம்ம நிறைய ஒர்க் பண்ணணுன்ற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நம்மளை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். இந்த கிளாரிட்டி இருந்தாவே ஸ்ட்ரெஸ் எல்லாம் தானாக பறந்து போயிடும் அண்ட் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ண முடியும். ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அடுத்து லாஸ்ட் ஸ்டெப், உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸில் சுடுதண்ணி குடிங்க, இல்லை நைட்டு ஊற வச்ச நட்ஸ், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு சிம்பிள் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட், நம்ம எப்பயும் சாப்பிட்றது மாதிரி இட்லி இல்லை ஃப்ரூட்ஸ், அப்படி இல்லாட்டி எக்ஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. மார்னிங் ஹெவி ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. நீங்கள் காலையில் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் டேயோட எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 30 மினிட் ரொட்டீனை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணால் உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும் அண்ட் எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியோடு இருக்க முடியும். ஒர்க்கில் பெட்டர் ஃபோக்கஸ் கிடைக்கும் அண்ட் பெட்டரான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஃபேமிலி கூட நிறைய டைம் பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் லைஃப் நம்ம நினச்ச உடனேலாம் வந்துடாது. அது ஒரு டே எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு. ஸோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு மீ. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய்.